வாட்ஸ்அப்பை நீங்கள் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப வருஷமாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன். வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அந்த செட்டிங் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த இமேஜை நான் மஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போ நார்மலாக வாட்ஸ்அப்போட அந்த சாட் பேக்கப்பை நீங்கள் எங்கே எடுத்து வைப்பீங்க? கூகுள் அக்கௌண்ட்டில் தானே எடுத்து வைப்பீங்க. ஆனால் வாட்ஸ்அப்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு ஆப்ஷனையும் நமக்கு கொடுக்குறான். அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா 2024 முன்னாடி வரைக்கும் வாட்ஸ்அப்போட அந்த சேட்டை நீங்க பேக்கப்பா அன்லிமிட்டடா, அதுவும் ஃப்ரீயா நீங்க கூகுள் அக்கௌண்ட்ல எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒப்பந்தம் வாட்ஸ்அப்பும் கூகுளும் போட்டு வச்சிருந்தாங்க. எப்போ 2024 பிறந்துச்சோ வாட்ஸ்அப் காரனும் கூகுளும் அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு வந்துச்சுன்னா 2024 முதல் வாட்ஸ்அப் யூசர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, வாட்ஸ்அப்போட சேட்டை நீங்க பேக்கப்பா கூகுள் அக்கௌண்ட்ல எடுத்து வைக்கணும். கூகுள்காரன் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு 15 GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதைத்தான் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி டமால்னு போட்டு உடைச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதாவது வாட்ஸ்அப்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ நம்ம வாட்ஸ்அப்போட மொத்த சேட்டையும் பேக்கப்பா நமக்கு கூகுள்காரன் கொடுக்கறான்ல அந்த சொச்சம், அந்த ஸ்டோரேஜுக்குள்ள தான் நம்ம பேக்கப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அநேகமாக வாட்ஸ்அப்காரன் அந்த செட்டிங்கை கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அறிமுகப்படுத்துவான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த இமேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிடாதீங்க. நாங்களும் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதில் உங்களுக்கு 2 GB வரைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப்காரன் அந்த இமேஜில் பதிவை போட்டிருக்கான். ஆல்ரெடி ஒன் டிரைவு, அதே மாதிரி ட்ராப் பாக்ஸு, இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ்காரங்கள்லாம் நமக்கு ஃப்ரீயாக ஒரு 5 GB கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்காரன் இப்போ தான் 2 GBலேருந்து ஆரம்பிச்சிருக்கான். சரி இருக்கட்டும், கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், அங்கே நீங்கள் செட்டிங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேட்ஸ், அதுக்கப்புறம் சேட் பேக்கப். இந்த இடத்துல தான் அந்த மாற்றம் நிகழப்போகுது. அந்த இமேஜ் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, சூஸ் யுவர் சேட் பேக்கப் ப்ரொவைடர். இவ்வளவு நாளாக கூகுளை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, இப்போ வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தலாம். 2 GB வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சப்போஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணும் போது செக்யூர் யுவர் பேக்கப் வித் அ பாஸ்கி, பாஸ்கியை கிரியேட் பண்ணி இதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா மோர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க கீழே, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு இல்லைன்னா 64 டிஜிட் என்கிரிப்ஷன் கீ, இதை நீங்கள் செட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக 2 GB கொடுக்குறான். அநேகமாக கூகுள் மாதிரி கூகுள் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. காத்திருங்கள், கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவா, அதாவது கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா வாட்ஸ்அப்காரனே ஒரு கிளவுட் ஸ்டோரேஜை அறிமுகப்படுத்த போறோம் வாட்ஸ்அப்ல. அங்க நீங்க 2 GB பயன்படுத்தலாம். அதை பத்தின டீட்டெயிலை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதொரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கா. குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல